மேஷம் ராசி நேயர்களே, இன்று உங்கள் திட்டங்கள் தடையின்றி நடைபெறும் வாய்ப்பு அதிகம். அதிக உற்சாகம் இருப்பினும் அதை சமநிலையாக பராமரிக்க வேண்டும். உறவுகளில் ஒருவரின் பழைய செயல்கள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். தொழிலில் எதிர்பாராத நன்மைகள் வாயிலாக முன்னேற்றம் காணலாம். காலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய பகவானை நேரில் நோக்கி அருகம்புல் அர்ப்பணிக்கவும். ரிஷபம் ராசி நேயர்களே, மனநிலை சற்று மந்தமாக இருந்தாலும் நெருங்கிய ஒருவர் உற்சாகம் ஊட்டுவர். பணியில் கவனக்குறைவு தவிர்க்கப்பட வேண்டும். சிறிய தவறும் விளைவுகளை கொடுக்கலாம். உறவுகளில் ஒரு நபரின் அதிக நெருக்கம் குழப்பத்தை உருவாக்கலாம். இன்று பசுமை சூழ்நிலையில் சிறிது நேரம் அமைதியாக இருக்க முயலுங்கள். லிங்க உருவம் அருகே சிறிய விளக்கை ஏற்றி இறை நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நேயர்களே, உங்கள் பேச்சு திறன் சிலரை இருக்கும். ஆனால் அதை பற்றி பிறர் விமர்சிக்கப்படுத்தலாம். வணிகத்தில் சிறு மாற்றம் பெரிய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். பணியில் ஒருவர் உங்களை போட்டியாக காணலாம். நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். நம்பிக்கையை கையாளும் போது விழிப்புணர்வுடன் இருங்கள். புதன் பகவானை மனதிலே நினைத்து சுத்தமான சிந்தனையுடன் வழிபடுங்கள். கடகம் ராசி நேயர்களே, பழைய யோசனைகள் இன்று அனுகூலமாக திரும்பலாம். தொடங்கிய காரியங்களை சீராக முடிக்க பொறுமை தேவை. உறவுகளில் உணர்ச்சி வசப்பட வாய்ப்பு தவிர்க்கப்பட வேண்டும். திடீர் செய்தி சலனம் மூட்டக்கூடும். நிதானமாக எதிர்கொள்ளுங்கள். அம்மனிடம் பவழ நிற பூ வைத்து சிந்தனையை தெளிவாக்குங்கள். சிம்மம் ராசி நேயர்களே, நீண்ட காலமாக திட்டமிட்ட காரியம் இப்போது நிறைவேறும். தொழிலில் வெற்றி கூடும். அதே நேரத்தில் பொறுப்பும் அதிகரிக்கும். நண்பர்களின் கருத்துக்கள் உங்களை சிந்திக்க வைக்கும். சற்று உடல் சோர்வு ஏற்படலாம். ஓய்வுக்கு நேரம் ஒதுக்குங்கள். மலை கோவிலில் சூரியனை எதிர்பார்த்து தியானிக்கலாம். கன்னிராசி நேயர்களே, புதிய இடங்களிலிருந்து வேலை வாய்ப்பு பெறும் வாய்ப்பு உண்டு. உறவுகளில் ஒருவர் தாங்களாக வந்து பழைய தவறை ஒப்புக்கொள்வது உங்களை நிம்மதிக்குள் கொண்டு வரும். திடீரென செலவுகள் அதிகரிக்கலாம். திட்டமிடல் அவசியம். மன அமைதி தேவைப்படும் போது எழுத்து அல்லது கவிதை எழுத முயலுங்கள். விஷ்ணுவை விருப்பமான பஜனை அல்லது பாடலால் உளமாக வேடுங்கள். துலாம் ராசி நேயர்களே, நீண்ட காலமாக தவிர்த்து வந்த விஷயம் மீண்டும் எதிர்வரும். அதை தைரியமாக எதிர்கொள்ளுதல் வெற்றிக்கு ஒன்றான அடியாக அமையும். உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் செயல்படுவது நல்ல முடிவுகளை கொடுக்கும். நண்பர் ஒருவர் எதிர்பாராத விதமாக ஆதரவு தருவார். சந்திரனை நினைத்து வெள்ளை மலரை மனதார சமர்ப்பிக்கலாம். விருச்சிகம் ராசி நேயர்களே, உங்கள் திறமை மற்றவர்களால் கவனிக்கப்படும். தொழிலில் திடீர் உயர்வு அல்லது புதிய வாய்ப்பு தோன்றலாம். குடும்பத்தில் ஒருவர் மீது நம்பிக்கை சிதையக்கூடும். அதை தக்க வைக்க முயலுங்கள். ஓம் ஹனுமந்தையே நமக எனும் மந்திரத்தை 21 முறை பஜனை செய்யுங்கள். தனுசு ராசி நேயர்களே, நாளைய திட்டங்களை தெளிவாக அமைக்க இன்று சரியான காலம். மனதை பதற வைக்கும் வார்த்தைகள் வரும். அமைதியை பராமரிக்க வேண்டும். உறவுகளில் பழைய நெருக்கம் மீண்டும் உயிர் பெறும். உங்கள் நேர்மை மற்றும் நெறிகள் இன்று வழிகாட்டும். துர்கையை நினைத்து சிவப்பு சந்தனம் கொண்டு நேர்த்தியாக ஜபிக்கவும். மகரம் ராசி நேயர்களே, சிறிய முயற்சிகள் கூட பெரிய பயனை தரக்கூடிய நாள் இது. புதிய குழு வேலை வாய்ப்புகள் தோன்றும். மனதில் பழைய நிகழ்வுகளை சுமந்தால் முன்னேற்றம் தடைபடும். நண்பர் ஒருவர் உங்கள் நோக்கங்களை விமர்சிக்கலாம். சாந்தமாக பதில் அளியுங்கள். சனி பகவானை நினைத்து கருப்பு நிலக்கடலையை தானமாக வழங்குங்கள். கும்பம் ராசி நேயர்களே, புதிய விடயங்கள் குறித்து ஆர்வம் அதிகரிக்கும். தொழிலில் தடைகள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும். உறவுகளில் மரியாதை மீண்டும் நிலை பெறும். பழைய விஷயங்களை யாரும் தூண்டலாம். அமைதியை இழக்க வேண்டாம். குரு பகவானுக்கு மஞ்சள் பூ கொண்டு மனதில் நன்றியுடன் வழிபடுங்கள். மீனம் ராசி நேயர்களே, உங்கள் செயல்கள் யாருக்கும் துன்பமின்றி நன்மை தரும். வணிகத்தில் நிதானமான அணுகுமுறை லாபத்திற்கு வழிவகுக்கும். ஒரு உறவு நபர் பழைய நிகழ்வுகள் குறித்து வருந்தி பேசக்கூடும். மனக்குழப்பத்துடன் இருந்தாலும் இலக்கை மாறவிட வேண்டாம். விநாயகருக்கு வெண்ணெய் கொழுக்கட்டை நைவேத்தியமாக சமர்ப்பிக்கவும்.